ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்துகில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கோற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யா நாமை கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். குணாகாரம் அப்படின்னா என்ன? அதாவது ஜோதிடத்தில் குணாகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் அறிவது எப்படி அப்படின்னா, அதாவது கரண குணாகாரம், அதாவது கிரக குணாகாரம் அப்படி தான் சொல்லணும் இது. அப்போ அந்த கிரக குணாகாரம் அப்படின்னா, பாடல் வரியில் நற்றவர் குரு 10 சேயுற்ற நர் சுக்கிரன் முற்றவேழு மோரைந்துமே மற்றையோர் குணாகாரம் அப்படின்னு சொல்லுது. ஏகாதிபத்திய ராசியில் உள்ள பரல்களை குருவிருந்த ராசியின் பரலை 10லும், செவ்வாய் இருந்த ராசியின் பரலை 8லும், சுக்கிரன் இருந்த ராசியின் பரலை 7லும், மற்ற கோள்கள் நின்ற ராசியின் பரல் 5லும் பெருக்கி கண்ட மொத்த ராசி இதுவே குணாகாரமாம் அப்படின்னு இந்த பாடல் வரியில் ஜாதக அலங்காரம் என்ற புத்தகத்திலே இந்த பாடல் வரியில் குறிப்பிட்டுள்ளது. திரிகோணமும் ஏகாதிபத்தியமும் கூட்டுவது குணசமூகம் என்பர். ராசி குணாகாரம், கிரக குணாகாரம் தொகைகளை ஒன்றாக கூட்டி வருவது சத்த பிண்டம் என்று கூறுவர். ஆக பரல் முதல் கிரக குணாகாரம் வரைக்கும் 5 தொகையும் கூட்டிச் சொல்லுவது ஏக சமூகம் என்று கூறுவார்கள். இதிலே மாதங்க லப்தம் அப்படின்னா என்ன? அதாவது பாடல் வரியில் பார்ப்போம். குணாகார தொகையை 2ஆக கூட்டி, அப்படி இல்லை குணாகார தொகை 2ஐ ஒன்றாய் கூட்டி குல 300 இருப்பானாம் கதனுற்றாக்கும் கணமதனை 300 அறுபான் 5ல் கழித்து வரும் சேடத்தை மூவன் பானில் உனக்க மறவே கழித்த பலனுண்டாகும். உயிர் சேரடைந்தனை ஆக்கி, அதாவது உயிர் சேடைந்தனை ஆக்கி ஈரார் தனிராக்கி இணக்கமுடன் முன்போல வியற்றிக் கொண்டே வீவுமதி சேட முப்பானை யாக்கே. இந்த பாடல் இப்படி கூறுகிறது. இந்த ஜாத அலங்காரத்தின் பாடல் இந்த மாதங்க லப்தம் என்ற முறையில் இந்த பாடல் இப்படி கூறுகிறது. அதாவது ராசி குணாகாரம், கிரக குணாகாரம் இந்த இரண்டிலும் உள்ள பரலை கூட்டணும். கூட்டி வந்த விடையை 324ஆல் பெருக்கி வந்த விடையை அந்த ஒரு தொகையை 365ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி தொகையை 27ஆல் வகுக்க கிடைப்பதே ஆண்டாகும். அதாவது ஆண்டு, இப்படி செஞ்சால் ஆண்டு கிடைக்கும். மேலே கண்டது அதிகமாய் உள்ள எண்களை 12ஆல் பெருக்கணும். வகுக்க கிடையாது, 12ஆல் பெருக்கி 27ஆல் வகுக்க கிடைக்கும் மிச்சம் மாதமாகும் அப்படின்னு சொல்லுது. அதில் வரும் மிச்சத்தை 30ஆல் பெருக்க வேண்டும். தாக்கு தொகதனை முன்போல் இந்த பேருதானாம் சேடத்தை அருவான் தன்னில் தாக்கி வரு பேரு கண்ணாலம் இவ்வாறே தான் காணும் வாய்மற்றை வினாடியாதி போக்க கருமவ் அவ்வருட மாதமாதி புறம்பாக வைத்ததனை யானம் செய்யும் தாக்கணங்கே வதையதனை
தாக்கணங்கே வகையதனை விரித்து சொல்வர் சாதக நூல் உணர்ந்த பெரியோர் தாமே. அதாவது சாதக நூல் உணர்ந்த பெரியோர்கள் தாமே அப்படின்ற முறையிலே இந்த பாடல் கூறுகிறது. 30ஆல் பெருக்கி கொண்ட தொகை என்ன செய்யணும்? முன்ன சொல்லியிருக்கோம் இல்லையா? அதாவது அந்த 30ஆல் பெருக்கி வந்த தொகையை 27ஆல் வகுக்க. அதாவது இப்போ இந்த 30ஆல் பெருக்க வந்த தொகை இருக்கு இல்லையா? 30ஆல் பெருக்குனா ஏதோ ஒரு தொகை வரும். அந்த தொகையை 27ஆல் வகுக்க வேண்டும், பெருக்கக்கூடாது. அதாவது ஏற்கனவே பெருக்கி வந்த விடையைத்தான் அதை மறுபடியும் பெருக்கக்கூடாது, வகுக்கணும். இப்படி அந்த 27ஆல் வகுத்தால் அதில் வருவது நாளாகும். அதாவது நாள் கிடைக்கும். இந்த வகுக்க வரும் மீதியை 60ஆல் பெருக்க வரும் தொகையை கண்ணல் எனப்படும் நாழிகை, அதாவது நாழிகை வினாடி போன்றவை ஆகும். அப்போது வருடம், மாதம், நாலு, நாழிகை என்ற வினாடியை கண்டுபிடிக்கும் அளவுக்கு இந்த மாதங்க லப்தம் என்ற பாடலின் மூலமாக இந்த ஜாதக அலங்காரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. வணக்கம்.